வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற குற்ற செயல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தான் நேரடியாக ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு சென்று முறையிடுவேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி பேசிய அர்ஜுனா இதனை கடும் வாக்குவாதங்கள் மத்தியில் இந்த விடயத்தினை கூறியிருந்தார். அர்ஜுனா எம்பியின் இந்த கருத்து இலங்கை அரசியல் வரலாற்றில் அரிதாக காணப்படும் துணிச்சலான நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் அர்ஜுனா எம்பி கூறியுள்ள விடயங்களுக்கு செல்லும் முன் ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கையிடல் சம்பந்தமாக சற்று விரிவாக பார்க்கலாம். அதன்படி ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மனித உரிமை ஆணையாளர் வால்கட்ருக்கும் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சரும் விஜித ஹேரத்தும் வாய்மொழி மூலமாக முன்வைத்திருந்தார்கள். கடந்த 8ஆம் தேதி ஆரம்பமான இலங்கை தொடர்பான அறிக்கையிடல்கள் வந்தன. முதலில் ஆணையாளர் வால்கட்ருக் இலங்கை தொடர்பான அறிக்கையிடலை மேற்கொண்டிருந்தார். இந்த அமர்வில் முக்கிய இடத்தை பெற்றது மனித உரிமை ஆணையாளர் வால்கட்ருக் மற்றும் இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரின் வாய்மொழி அறிக்கைகள் தான். முதலில் உரையாற்றிய வால்கட்ருக் இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், காணாமல் போனோர், வன்முறை சம்பவங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து வெளிப்படையான அறிக்கையினை முன்வைத்தார். அவரது அறிக்கையில் முக்கிய அம்சங்களாக போர்க்குற்றங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளும் நீதிமுறை மூலம் பொறுப்பு கூறப்பட வேண்டும், செம்மணி பொதுக்குழு விடயத்தில் தேசிய மற்றும் சர்வதேச விசாரணைகள் வெளிப்படையாகவும் தற்செயலாகவும் நடைபெற வேண்டும் என்றுள்ளது. அத்துடன் உள்ளக நீதிமுறை இன்னமும் பாதிப்புக்குள்ளாதால் சர்வதேச விசாரணை பொறுமை தேவைப்படுகின்றது. அதாவது சுயாதீன சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் அதே நேரம் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் மனித உரிமைகளை மேலும் பாதிக்கும் என்பதால் சர்வதேச கவனம் அவசியம். உறுப்பு நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் இலங்கைக்கு வழங்கும் உதவியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நிதி, ஆலோசனை மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் ஆணையாளர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து உரையாற்றிய இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் வெளிநாட்டு விசாரணைகள் மற்றும் தலையீடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இலங்கை அரசு கடந்த சில ஆண்டுகளில் காணாமல் போனோருக்கான நடவடிக்கைகள், மீள்குடியேற்ற முயற்சிகள் மற்றும் சமூக சமரசங்கள் மற்றும் சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொண்டுள்ள நிலையில் வெளிநாட்டு தலையீடுகள் உள்ளக நல்லிணக்க முயற்சிகளை பாதிக்கக்கூடும். இலங்கை தனது நீதி மற்றும் மனித உரிமை பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் கொண்ட நாடாகும். எனவே வெளிநாட்டு தலையீடுகள் தேவையில்லை என்று கூறி அவர் அழுத்தியிருந்தார். எனினும் மனித உரிமை ஆணையாளர் அறிக்கையினை உறுப்பு நாடுகளான பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம், வட அமெரிக்கா நாடுகள் வரவேற்ற அதேனும் சுயாதீன சர்வதேச விசாரணை மற்றும் பொறுப்பு கூறல் அவசியம் என்றனர். ஆனால் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் இலங்கையில் உள்ளக முயற்சிகளை ஆதரித்து வெளிநாட்டு தலையீடுகளை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து ஆப்பிரிக்கா, ஆசியா, லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். சிலர் இலங்கையின் உள்ளக முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொன்னாலும் பல நாடுகள் சர்வதேச விசாரணையின் அவசியத்தை வலியுறுத்தின. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கைக்கு சுமார் 43 நாடுகள் திறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது. இவற்றில் பஹ்ரைன், குவைத், ஓமான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, பிலிப்பீன்ஸ், ஜப்பான், லாவோஸ், தாய்லாந்து, கொரிய ஜனநாயக குடியரசு, எரித்தியா, ஈரான், நேபாளம், இந்தியா, ஜிம்பாப்வே, வியட்நாம், சீனா, அசர்பைஜான், இந்தோனேஷியா, துருக்கி, பெலருஸ், எகிப்து, வெனிசுவேலா, மாலத்தீவு, கியூபா, தெற்கு சூடான், ரஷ்யா, புரூண்டே ஆகிய நாடுகள் அடங்குகின்றன. இந்த நாடுகள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கட்ருக்கின் சமீபத்திய இலங்கை விஜயத்தை நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ளன. இதன் மூலம் இலங்கை மனித உரிமை தொடர்பான விவாதங்களில் சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயற்படுகிறது என்பதற்கான உறுதியான சான்று கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் பேரவையின் முக்கிய பணிகள் வளக்குறைபாடுகள் காரணமாக பாதிக்கப்படலாம் என்ற அச்சத்தையும் இந்த நாடுகள் முன்வைத்துள்ளன. இந்நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளிப்புறமாக திணிக்கப்படும் சர்வதேச கண்காணிப்பு மற்றும் விசாரணை பொறிமுறைகளுக்கு கூடுதல் வளங்களை ஒதுக்குவது நியாயம் அல்ல என்றும் அவை சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த நாடுகள் வெளிப்புறமாக திணிக்கப்படும் கண்காணிப்பு செயல்முறைகள் பேரவையின் பணிகளில் பாகுபாடு, அரசியல் மயமாக்கல் மற்றும் இரட்டை தர நிலைகளை உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் வெளிப்படுத்தி உள்ளார்கள். மேலும் மனித உரிமைகளை காக்கவும் மேம்படுத்தவும் நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான உரையாடல் மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு சரியான வழி என்றும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் திணிக்கப்பட்ட பொறிமுறைகள் பிரச்சனைகள் மேலும் சிக்கலாக்கும் என்று இந்த நாடுகள் எச்சரித்துள்ளன. ஜெனீவா மனித உரிமை பேரவையின் 60வது அமர்வு இலங்கை மனித உரிமை நிலைமைகள் குறித்து சர்வதேச கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது. இது இவ்வாறு இருக்க அர்ஜுனா எம்பி தமிழர்களுக்கு நீதி கேட்கும் பணியில் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். நான் ஜெனீவாவில் தமிழர்களின் உரிமைகள் தொடர்பாக பேசுவேன். அதன் பின்னர் நாட்டுக்கு திரும்பியவுடன் என்னை கைது செய்ய வேண்டுமானால் கைது செய்யட்டும் என்று சவாலாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உரையின் போது அர்ஜுனா ராமநாதன், புலிகளின் தலைவர் ஒரு பயங்கரவாதி என்று யாராவது கையை உயர்த்தி கூறுங்கள். யாரும் கையை உயர்த்தவில்லை. அதுபோல மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீர ஒரு பயங்கரவாதி இல்லை என்று நானும் சொல்லுவேன் என்று வலியுறுத்தினார்.
ஆளும் கட்சியில் உள்ள பலரை வடக்கு மக்கள் அறியவில்லை. அமைச்சர் சந்திரசேகர் இளங்குமரன் என்று யாரையும் வடக்கு மக்களுக்கு தெரியாமல் இருந்தும் உங்களுக்கு வாக்களித்தமைக்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு காலத்தில் நீங்களும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் செய்தவர்கள். அதனால் எங்களை போன்றவர்கள் என்று எண்ணி உங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று விளக்கியிருந்தார். இன்று வரை எங்களுக்காக உயிர் தியாகம் செய்தவரை கடவுள் என்று நாடாளுமன்றத்தில் கூறிய ஒரே தமிழ் அரசியல்வாதி நான் தான். வடக்கு கிழக்கில் பல குற்ற செயல்கள் நடந்தும் அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. யாரும் கைது செய்யப்படவும் இல்லை. ஆனால் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்தீர்கள். நீங்கள் ரணிலை கொன்றாலும் புலிகளின் தலைவர் எனக்கு கடவுள் என்று கூறும் ஒரு தமிழனாக நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் வன்முறைகளால் நாம் விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பேசிய அர்ஜுனா, உங்களுடைய கட்சியினை சேர்ந்த 4 அறகலிய காலத்தில் நாடாளுமன்றத்தை எரிக்குமாறு தூண்டினர். ஆனால் அவர்கள் இன்று நாடாளுமன்றம் வழங்கிய வாகனங்களில் பயணிக்கின்றனர். நாங்கள் கடவுச்சீட்டு அலுவலகம், கிரிக்கெட் மைதானம் எதையும் கூறவில்லை. மாறாக தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வையை கேட்டோம். ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படவில்லை என்றார். மேலும் நான் ஒரு நாள் சிங்களவர்கள் வாழும் தொகுதியில் நின்று போட்டியிடுவேன் தேர்தலில். அப்போது உங்கள் கட்சியில் எத்தனை பேர் மீதம் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்று சவாலாக கூறினார். இதனாலேயே இந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் தொடர்பாக நான் ஜெனீவா சென்று முறையிடுவேன் என்று அர்ஜுனா கூறியது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பெரும் விவாதத்திற்கு இடம் தரக்கூடிய துணிச்சலான அறிவிப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. தமிழர்களுக்கான பிரச்சனையாக அர்ஜுனா குறிப்பிடுவது தமிழர்கள் கடந்த பல தசாப்தங்களாக எதிர்கொண்ட போர்க்குற்றங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் பதிலில்லாத கேள்விகள், சித்திரவதைகள், நில அபகரிப்புகள் மற்றும் பிற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கூறுகின்றார். இந்த நிலையில் சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் குரல் கொடுக்க வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கம் என்று குறிப்பிட்டதோடு உள்ளூரில் நீதியை பெற தமிழர்களுக்கு வாய்ப்பு இல்லை. பல ஆண்டுகளாக விசாரணைகள் தாமதப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே சர்வதேச மனித உரிமை மேடையில் குரல் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களின் வலியை வெளிப்படுத்துவேன் என்று தெரிவித்தார். ஜெனீவாவில் உரையாற்றிய பின் இலங்கைக்கு திரும்பும் போது தான் பாரிய அரசியல் விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். ஆனாலும் தான் துணிச்சலுடன் எதிர்கொள்வேன் என்கின்றார். என்னை கைது செய்ய விரும்பினால் செய்யுங்கள். தமிழர்களுக்கான உரிமைகள் மற்றும் நீதி பெறுவதற்காக நான் எப்போதும் தயார். கைது செய்து எனது குரலை அடக்க முடியாது என்று கூறினார். அர்ஜுனா ராமநாதனின் இந்த அறிவிப்பு இலங்கையின் உள்நாட்டு அரசியலிலும் சர்வதேச அளவிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அவர் முன்வைத்த இந்த சவால் அரசாங்கத்திற்கு புதிய சவாலாக மாறும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. குறிப்பாக தமிழர்களுக்கான நீதி கோரிக்கை இன்னமும் சர்வதேச சமூகம் முன் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே உள்ளது. அதன் அடிப்படையில் அர்ஜுனா ஒருபுறம் தமிழர்களுக்கான உரிமைகள் குறித்து சர்வதேச மேடையில் பேச தயாராக இருப்பது, மறுபுறம் அதற்காக அரசாங்கத்தின் கைது அச்சுறுத்தலையும் பொருட்படுத்தாமல் சவால் விடுப்பது அவர் தன்னுடைய அரசியல் பாதையில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் என்று கருதப்படுகிறது.